உபாகமம் 78 உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 79 உபாகமம் 1:30 எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 80 உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் எங்களை சுமந்து கொண்டு வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 81 உபாகமம் 2:7 என் கை கிரியைகளிலெல்லாம் என்னை ஆசீர்வதித்து வருகிற என் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 82 உபாகமம் 4:29 என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் உம்மை தேடும் போது கண்டடையத்தக்க என் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 83 உபாகமம் 4:31 இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் என்னை கைவிடாமலும் என்னை அழிக்காமலும் என் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்காமலும் இருக்கிற என் தேவனாய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 84 உபாகமம் 7:6 பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் என்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்ட என் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 85 உபாகமம் 7:14 சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடிருப்பதில்லை என்று எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 86 உபாகமம் 8:3 என்னை சிறுமைப்படுத்தி என்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை எனக்கு உணர்த்தும்படிக்கு நானும் என் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் என்னை போஷித்த என் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 87 உபாகமம் 8:17-18 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நான் என் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து என் தேவனாய கர்த்தரை நினைப்பேனேயாகில் இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை எனக்கு கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 88 உபாகமம் 11:12 வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எங்கள் தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 89 உபாகமம் 11:14 என் தானியத்தையும் என் திராட்சரசத்தையும் என் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுகிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 90 உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும், உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குரைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 91 உபாகமம் 15:4-5 இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 92 உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 93 உபாகமம் 15:10
ஏழைக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதிநிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 94 உபாகமம் 26:19 படி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 95 உபாகமம் 28:1 படி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 96 உபாகமம் 28:2 படி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 97 உபாகமம் 28:3 படி, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 98 உபாகமம் 28:4 படி, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 99 உபாகமம் 28:5 படி, உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 100 உபாகமம் 28:6 படி, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 101 உபாகமம் 28:7 படி, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 102 உபாகமம் 28:8 படி, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 103 உபாகமம் 28:9-10 படி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 104 உபாகமம் 28:11 படி, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 105 உபாகமம் 28:12 படி, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 106 உபாகமம் 28:13-14 படி, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளையும்
கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 107 உபாகமம் 29:5 40 வருஷம் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தின போதிலும் அவர்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, அவர்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 108 உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 109 உபாகமம் 32:10 பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 110 உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல எங்களை வழிநடத்துகிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 111 உபாகமம் 33:27 அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம், ஆகவே எங்கள் தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 112 உபாகமம் 34:9 நூனின் குமாரனாய யோசுவாவின் மேல் மோசே தன் கைகளை வைத்தபோது யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.